ரொம்ப பயப்படுறது, எப்பயுமே எரிச்சல் உணர்வோட இருக்கிறது, நைட்டு தூக்கம் வராம புரண்டு புரண்டு படுக்கிறது, நிறைய விஷயங்கள்ல மறந்துடுறது, இது எல்லாமே உங்க உடம்புல இருக்கக்கூடிய மெலட்டோனின் அப்படின்ற ஹார்மோனோட குறைபாடா இருக்கலாம். இந்த ஹார்மோனோட இம்பேலன்ஸ் எதனால வரும் அப்படின்னா, நீங்க ஒருவேளை நீண்ட நாட்களா நைட்டு 11:30 மணி 12 மணி இல்ல நைட்டு தூங்காமே இருந்திருந்தீங்க அப்படின்னா இந்த ஹார்மோன் உங்க உடம்புல செக்ரேட் ஆகுறது குறைஞ்சிரும். அது மட்டும் இல்ல, நைட்டு 9 o'clock மேல நீங்க நிறைய ஸ்கிரீன் டைம் பாக்குறீங்க இல்ல ஓவர் நைட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னாலும் உங்க உடம்புல இந்த ஹார்மோன் செக்ரேட் ஆகுறது குறைஞ்சிரும். இந்த ஹார்மோன் செக்ரேட் ஆகுறது குறையிறப்பதான் நம்ம உடம்புல இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். இந்த மெலட்டோனின் ஹார்மோன் செக்ரேஷன் குறையிறதுனால சீக்கிரமே பாக்குறதுக்கு ஒரு வயதான தோற்றம் வந்துடும். அதனால நீங்க எப்பயுமே இளமையோட இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், எனர்ஜெட்டிக்கா இருக்கணும் அப்படின்னா இந்த மெலட்டோனின் ஹார்மோன் ரொம்ப முக்கியம். இல்ல எனக்கு பல வருஷங்களாவே இந்த மெலட்டோனின் ஹார்மோன் செக்ரேஷன் குறைஞ்சிருச்சு, அதனால எனக்கு ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் நிறைய இருக்கு, நான் நிறைய விஷயங்களை மறந்துடுறேன், எனக்கு எப்பவுமே எரிச்சலாவா இருக்கு, யாரை பார்த்தாலும் எனக்கு கோவமா வருது, நான் ஸ்லீப்பிங் டேப்லெட் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா துரியம் அப்படின்ற மெடிடேஷன் பண்ணலாம். நீங்க துரியம் மெடிடேஷன் பண்ண பண்ண உங்க உடம்புல இருக்கக்கூடிய பீனியல் கிளாண்ட் ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும். இந்த பீனியல் கிளாண்ட் தான் நம்ம உடம்புக்கு தேவையான மெலட்டோனின் அப்படின்ற ஹார்மோனை சுரக்கிறதுக்கு காரணமா இருக்கு. இந்த பீனியல் கிளாண்டை ஸ்ட்ரென்தன் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகும். நைட்டு சீக்கிரம் தூங்க போங்க, முடிஞ்ச அளவு ஸ்கிரீனிங் டைமை பகல்லையும் டே டைம்லயும் நீங்க குறைச்சிக்கோங்க. காலையில சீக்கிரம் எழுந்திருக்க பழங்க, எழுந்திரிச்ச உடனே கண்டிப்பா துரியம் மெடிடேஷன் பண்ணுங்க. நீங்க துரியம் மெடிடேஷன் பண்ண பண்ண இந்த பீனியல் கிளாண்ட் ரொம்பவே அற்புதமா வேலை பார்க்க ஆரம்பிக்கும். அதை உங்களால நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். ஒரு நாள் ஃபுல்லா எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவீங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டு டென்ஷன் ஆகி உணர்ச்சி வசப்பட மாட்டீங்க. இந்த பீனியல் கிளாண்டை நம்ம ஆக்டிவேட்டா வச்சுக்கிறதன் மூலமா நமக்கு ஏஜிங் ப்ராசஸ் ஸ்லோவாகும். அது மட்டும் இல்ல, ஆல்ரெடி உங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சுன்னா கூட நீங்க அந்த வயதான காலத்திலயும் சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு இந்த பீனியல் கிளாண்ட் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். சோ நம்ம ஏஜிங் ஸ்பீடை குறைக்கிறதுக்கும் ஏஜ் ஆயிட்டாலும் சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கும் இந்த பீனியல் கிளாண்ட் ரொம்பவே அவசியம். அதனால முடிஞ்ச அளவு நைட்டு சீக்கிரமா தூங்க பழகுங்க, காலையில சீக்கிரம் எழுந்துறீங்க, எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குமோ அப்பெல்லாம் துரியம் மெடிடேஷன் பண்ணுங்க. நன்றி, வாழ்க வளமுடன்.